எங்க அம்மா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நான் எதுக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்கிறேன்? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, முருகா அடுத்த தைப்பூசத்துக்கு நானும் துர்காவும் ஜோடியா உட்காந்து பூஜை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ ஏன் ஷாக் ஆகுற? நீ ஏன் சொல்லிட்டே இது கண்டிப்பா நடக்கணும்? கண்டிப்பா இது நடக்கதான் போகுது. அதெல்லாம் நடக்காது, சத்தியமா நடக்காது. ஏய் நீ அம்மா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நகரக்கூடாது. உட்காரு. சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு தான் மரியாதை கொடுக்கணும், மனுஷங்களுக்கு இல்ல. நல்ல சௌகரியமா உட்காரு. ஸ்வீட் சூப்பரா இருக்குமா? நல்லா சாப்பிடு. போதுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? சரிக்கு சமமா டைனிங் டேபிள் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ருசியான சாப்பாட்டை சாப்பிடுறேம்மா. எங்க அம்மா மட்டும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இறங்கி இருந்தாங்கன்னா அவங்க கை பக்குவத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் இந்நேரம் இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. இல்ல மாம்? அம்மா, இந்த மாதிரி ருசியான சாப்பாட்டை இந்த வீட்டுல வேலை பார்க்குற மத்த எல்லாரும் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுவும் உங்க கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு மனசார வாழ்த்துனா இந்த வீடும் நல்லா இருக்கும், இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்கம்மா. சரி,
இன்னைக்கு நீ ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்படியே பண்ணலாம். துர்கா, எங்க அம்மா கிட்ட உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேளு, உடனே பண்ணி வச்சிருவா. இந்த ரெண்டு பேரு இல்லைன்னா இந்நேரம் அவங்களோட சேர்ந்து நல்லா ஒரு புடி பிடிச்சிருப்பேன். வாசனையே குடலை புடுங்குதே. ஐயோ, இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல துர்கா. எல்லாமே நல்லா இருக்கு. மது ரிஷி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு என்ன விட உனக்கு அக்கறை அதிகமா? இந்த பால் மேல சத்தியம்மா, நான் மதுமாவுக்கும் ரிஷி சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். இது உண்மைம்மா.
அதுவும் உங்க கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு மனசார வாழ்த்துனா இந்த வீடும் நல்லா இருக்கும், இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்கம்மா. நாம என்னதான் இவளுக்கு கெடுதல் பண்ணாலும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவன் நல்லதுதான் பண்ணியிருக்கா. மாம், வா அபர்ணா. ஏமா அப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துறீங்க? அதுவும் ஒரு வேலைக்காரிக்காக. நானே என் பொண்ணை அவமானப்படுத்துவனா? நீ இன்னைக்கு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அதனாலதான் உன்னை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. மாம், உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கொல்லவும் கூட உரிமை இருக்கு மாம். அதுக்காக நான் வருத்தப்படல. வேலைக்காரங்க முன்னாடி என்ன அடிச்சதை நினைச்சுதான் நான் கோணி குறுகி போயிட்டேன் மாம். நான் தப்பு பண்ணதா இல்லன்னு சொல்லல, ஆனா அது கோபத்துல பண்ணதுமா. இத்தனை வருஷமா நான் பண்ண பூஜைய ஒரு வேலைக்காரி பண்றதை என்னால ஜீர்ணிக்க முடியல மாம். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். ஏன் தப்புல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா நீங்க நான் பட்ட இந்த அசிங்கத்தை எதை கொண்டும் அழிக்க முடியாதுமா. கோபத்துல சேலையை பிடிச்சு இழுத்தது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புதான் அபர்ணா. அது சாதாரண தப்பு இல்ல, ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணோட மானத்தை அசிங்கப்படுத்தின எந்த வம்சமும் வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய திறமையான தளபதிகளும் வீரர்களும் இருந்தும் துரியோதனனோட வம்சம் அழிஞ்சதுக்கு காரணம் நீ பண்ண மாதிரி அன்னைக்கு பாஞ்சாலியோட சேலைய இழுத்து அவமானப்படுத்தினதுதான். அதனாலதான் அடிச்சேன். சில விஷயங்களை அடிச்சுதான் புரிய வைக்க முடியும். அதனாலதான் அப்படி பண்ண. தன்னோட வம்சம் அழியறத எந்த தாயும் விரும்ப மாட்டான். துர்காவோட இடத்துல உன்னை வச்சு நீ பார்த்தன்னா நீ பண்ண தப்போட வலி உனக்கு புரியும். இந்த வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைனா அதுக்கு காரணம் பெத்த பொண்ணாவே இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். சாரி மாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேமா. இட்ஸ் ஓகே, நீ போ. மாம், நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன கேட்டாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். இல்லம்மா, ஒரு நாள் நைட் ஃபுல்லா ரிஷியோட துர்கா தனியா இருந்திருக்கா. அவளை நீங்க வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆறுதல் சொல்லி அனுப்புனீங்க. மீன் தொட்டி விழுந்தப்போ ரிஷி காப்பாத்துற மாதிரி நடிச்சு ரிஷி உங்க கண்ணு முன்னாடியே கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து உங்க காலடியில விழுந்தா. அப்பவும் நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிதான் அனுப்புனீங்க. இத்தனை வருஷமா எனக்கு கிடைச்சிட்டு இருந்த தைப்பூச மரியாதைய அவ பறிச்சுட்டானா அதுக்காக நான் கோவப்பட்டேன். அப்பவும் நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்னதானமா நீங்க அடிச்சீங்க? ஏமா? சொல்லுங்க மாம், எதுக்காக, யாருக்காக துர்காவுக்கு அளவுக்கு மீறின இடத்தை கொடுக்கறீங்க? அப்புறம்
நீ தேவையில்லாத விஷயத்த ஓவரா கற்பனை பண்ணி பாக்குற. துர்காவால நமக்கு நடந்த ஒரு கெடுதலையாவது சொல்லு. எதையும் சொல்ல முடியல. அவளால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவன் மேல எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும்? மா, இதெல்லாம் நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றது. இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அத நீங்களா சொல்ற வரைக்கும் வேற யாருக்கும் தெரிய போறதில்ல. உங்களுக்கே என்னைக்கு சொல்லணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லுங்க மாம். பகவதி தாயின் துணை இருக்க சொல்லு தாயே உன் பிரச்சனைய. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற பிரச்சனை தான் சாமி. ஆனா அதோட வீரியம் இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுதா. கஷ்டப்பட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்தா அடுத்த செகண்டே ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. என் வருங்கால மருமக மது கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்நேஷனல் டெண்டர் எடுத்தா. குடும்பமே சந்தோஷப்பட்டோம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல. என் மருமகளுக்கு தேவையான முக்கியமான ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதை தேடி போன என் பையனும் இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சாமி, மாலினி, சூலினி, மகாரூபிணி, காளி, பைரவி, பரமேஸ்வரி, லோகமாதா, அன்னபூரணி, அகிலாண்டேஸ்வரி, பிரம்மாண்ட நாயகி, அகிலத்தை காவல் காக்கும் தாயே, நீயே துணையாயிருந்து காத்திடுக. எந்த பேய்களும் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு சூரி தாண்டுகோள் காத்து கருப்பு பேய் பிசாசு மோகினி காட்டேரி ஏவல் வசிய கட்டு கட்டு முட்டு முட்டு முட்டு. தாயே, என்னை நாடி வருபவர்களை விட்டு விலகி போக தாயே, நீதான் சக்தி கொடுப்பாயாக. சோட்டானிக்கர பகவதி தாயே.